Hey guys, this is Yokesh. So after long months உங்களை வந்து சந்திக்கிறேன். எஸ் ஐ வாஸ் இன் துபாய். ஸோ இங்கேயும் எங்கேயும் மாறி மாறி சுற்றிட்டு கொஞ்சம் டைமே வந்து டோட்டலாக கிடைக்கல வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் வி வில் ஸ்டார்ட் மூவிங் அண்ட் லைக் நிறைய பேருக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஸ்டார்டட் ப்ராஃபார்ம்ஸ். ஸோ அதாவது ப்ராஃபார்மே நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை. நீங்கள் அடிக்கடி லைவில் பார்த்துருப்பீங்க, விச் இஸ் பார்த்தி. ஸோ எனக்கு ஐடியாவே கிடைக்காதப்ப எனக்கு மாப்பிள்ளை சொல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபார்ம் வீடியோஸ் போட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெஜிட்டான ப்ராஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோமா என்ன கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சூஸ் ஒன்லி ஒன் ப்ராஃபார்ம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஃபார்மே வந்து போதும் அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே பெய்ட் மீ அண்ட் ஐ ஃபாலோட் ஆல் ரூல்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அப்கமிங் வீடியோவில் வில் பி மூவிங் டு ஃபியூச்சர்ஸ் ஆல்சோ. அண்ட் அதை பற்றி வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ராஃபார்ம்னு வந்து எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க, ஓகே இது வந்து லைக் இது வந்து பே பண்ண மாட்டாங்க, சில பேரை வந்து ஏமாத்துறோம். ஈவன் வந்து இன்ஸ்டாகிராம் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்துருந்தேன். அந்த ரீல்ஸ் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஐ ஹவ் மேட் சம் மோர் மணி அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ட்ரேடிங் ஓட்டுகள்னு ஒருத்தர் ரீல்ஸ் போட்டிருந்தாரு. ஸோ ப்ராஃபார்ம்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது, ப்ராஃபிட்ஸே வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராஃபார்ம் சூஸ் பண்ணுறது தான் விஷயம். அதை வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராஃபார்மா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். கரெக்டாக பேயோட்ஸ் கொடுக்குறாங்களா, ஏதாவது பேயோட் டினை பண்ணியிருக்காங்களா, அண்ட் அவங்க சிஸ்டம் எப்படி இருக்குது, சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து சோஷியல் மீடியாவில் கனெக்டிவாக இருக்காங்க, உண்மையாக பீப்புள்ஸ் தான் வந்து டிஸ்கவுண்டில் பேயோட்ஸ்லாம் போகிறாங்களான்றதை நம்ம வந்து டோட்டலாக செக் பண்ணணும். அதேமாரியே வந்து என்ன விஷயம்னா, நான் இந்த விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். ரைட், லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அது நான் லாஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் அதில் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஆராய்ஞ்சி அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணே தவிர அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமாக வந்து நான் வந்து எட்டி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் டிப்ஸ் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ப்ளாட்ஃபார்ம் ஃபார் பிகினர்ஸ். என்னுடைய லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுறது ப்ளாட்ஃபார்ம் தான். என்னோடய ஃபஸ்ட்டு பேட் ஃபண்டிங் டிப்ஸில் இல்லைனாலும் ஆனால் எனக்கு ப்ளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ப்ளாட்ஃபார்மில் ஒரு பேஅவுட் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ ஒரு 100K நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு 4 to 5% நீங்கள் அழகாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் மிஞ்சி போனால் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எவ்வளோ கடன் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 13 லட்சம் இருந்தது, லைக் வெறும் வீட்டு எக்ஸ்பென்சஸ் மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மேக்ஸிமமாக வந்து வீட்டில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணாலும் நம்ம சைடில் ஏதாவது ஒன்று பண்ணணும் நினைப்போம்ல. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 to 5 lakhs வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப லோ ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஜெம். இதெல்லாம் நம்ம வந்து டைம் கொடுத்து ரிசர்ச் பண்ணி இதை பற்றி கற்றுக்கிட்டு இல்லை எப்படி அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் யூ கைஸ் வில் பி மோர் ஹாப்பி. ஸோ உங்களுக்கு அந்த பேட் வரும்போது தான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும். அதனால தான் வந்து சொல்கிறேன், நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகாதீங்க. வெல் யா, ஸோ ஃபண்டிங் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளாட்ஃபார்ம். தே ஹவ் மேட் மோர் தென் millions of dollars to traders. ஸோ அதேமாதிரி அவங்களுடைய டோட்டல் ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து அது எப்படி பை பண்ணுறது, அவங்க சிஸ்டம் எப்படி இருக்குது, அண்ட் கிரிப்டோவை எப்படி வந்து வித்ரா பண்ணுறது, என்னென்ன எக்ஸ்சேஞ்ச்லாம் இது பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டுருந்தாங்க வர ப்ராஃபிட்லாம் எப்படி ப்ரோ நீங்கள் வந்து வித்ரா பண்ணுற, இப்போ ஃபண்டிங் பேஸில் ப்ராஃபிட் கிரிப்டோவாக எடுக்கிறேன், எப்படி வித்ரா பண்ணுறேன், எப்படி நான் வந்து கிரிப்டோ செல் பண்ணுறது, எப்படி நான் 5000 மாற்றுறது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் கைடாக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிசிக்கு போகலாமா? யா, ஸோ யாரும் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபண்டிங் டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா they have paid more than $160 million in rewards. ஓகே, $160 million. ஓகே, அதேமாதிரி வந்து நம்ம ஃபண்டிங் டிப்ஸோட வெப்சைட் வந்து போனோம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய லிங்க் யூஸ் பண்ணால் யூ கெட்ஸ் ஆஃபர் 15%, 20% ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் யா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி வந்து 0 rewards denials. ஸோ உங்களுக்கு பேஅவுட் வந்து கேன்சலே ஆகாது. ஓகே, அண்ட் என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா Meta5, மேட்ச் ட்ரேடர் அண்ட் சீட்ரேடர். அண்ட் அப் டு வந்து நீங்கள் 300K அக்கௌண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஐ மீன் 300K தான் மேக்ஸ். இதில் லெட்ஸ் நீங்கள் வந்து 300K வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 2 step, 1 step அண்ட் இன்ஸ்டன்ட். ஸோ என்னோட சஜஷன் வந்து எப்பயுமே நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யூ கோ வித் 2 step. இதுதான் வந்து பெஸ்ட்டு. அதேமாதிரி ஃபண்டிங் டிப்ஸ் 2 step ஃபண்டிங் டிப்ஸ் அண்ட் இதை நீங்கள் சைஸ் என்னென்னா சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அது ஃபண்டிங் டிப்ஸ் ப்ரோவில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் மேக்ஸ் லாஸ் டெய்லி லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ யூ ஆல்வேஸ் சஜஸ்ட் வித் ஃபண்டிங் டிப்ஸ் விச் ஹாஸ்
மோர் பர்சன்டேஜ். அதாவது என்னன்னா, இப்போ லெட்ஸ் நான் ஒரு 100K அக்கௌண்ட் வந்து அவன் வாங்குறேன் 2 ஸ்டெப்பில். இதில் வந்து உங்களுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 பாஸ் பண்ணணும், அப்புறம் ஃபேஸ் 2 பாஸ் பண்ணணும். இது 2 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3rd அக்கௌண்ட் மாஸ்டர் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதா உங்களுக்கு 80% வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து சிமுலேட்டர் தான், விச் இஸ் கால்ட் அஸ் டெமோ அக்கௌண்ட்ஸ். இதில் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபேஸ் 1 விச் இஸ் கால்ட் அஸ் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட் 100K அக்கௌண்ட்டில் நீங்கள் $8,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் அந்த அக்கௌண்ட் எவ்வளோ லாஸ்னா 10% விச் இஸ் $1,00,000 அக்கௌண்ட்டில், அதாவது 100K அக்கௌண்ட்டில் $10,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ். அதே மாதிரியே டெய்லி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அது விச் இஸ் $5,000. அதே மாதிரி நீங்கள் 3 days ட்ரேட் பண்ணணும். லெவரேஜ் 1:100. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $529. நீங்கள் இதை வந்து ஈஸியாக நீங்கள் பை பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் பை சேலஞ்ச் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிட்டு இப்போ 2 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபண்டிங் பிப்ஸ் அண்ட் ஃபண்டிங் பிப்ஸ் தானே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸ் ப்ரோ கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து கேட்குது வீக்லியா இல்லை வந்து டெய்லியான்னு சொல்லிட்டு. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டராக. நீங்கள் வீக்லியிலே போங்க, இதான் வந்து பெஸ்ட்டு. விச் இஸ் 7 days ஒன்ஸே போதும் இல்லை, ஏன் நம்ம டெய்லி ஃபோக்கஸ் பண்ணணும். 7 days ஒன்ஸுக்கு வந்து ஒரு பெய்ட் எடுத்துக்கோங்க விச் இஸ் 80%. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பன் கோடு வந்து நீங்கள் நம்மளுடைய இதை டைப் பண்ணலாம். ஆல்ஸ் மேலே இந்த கூப்பன் கோடு ஓடுது பாருங்கள், நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் சொல்கிறேன். ஆல்ஸ் யூ கேன் புட் அவர் யூஸ் அவர் லிங்க் ஆல்சோ. அண்ட் இது ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் தான் எனி ஃபைன். ஸோ ஐ அக்ரி வித் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ பேமெண்ட் கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அண்ட் கிரிப்டோ அண்ட் ஆப்பிள் பேபால் இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நான் வந்து கிரிப்டோ தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கிரிப்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஓகே, பே வித் கிரிப்டோ கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி விசிபிள் இன் யுவர் அக்கௌண்ட். ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, லைக் I will look over here. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அக்கௌண்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன், $8,000 ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிட்டேன். தென் அகைன் வந்து உங்களுக்கு செகண்டாக வந்து அக்கௌண்ட் கொடுப்பாங்க விச் இஸ் கால்ட் ப்ராக்டிஷனர் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5% பண்ணால் போதும், அது $500 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் போதும். சேம் ரூல் அப்படியே ஃபாலோ ஆகும். ஒரு நாளைக்கு நீங்கள் $5,000 லாஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு நாளைக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணக்கூடாது. 3 days அது மாதிரி ட்ரேட் பண்ணிடணும். லைக் நீங்கள் ஃபஸ்ட் டே நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன் ப்ரோ, $5,000 நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் என்னால் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் 0.01 ஓப்பன் பண்ணி ஒரு 5 minutes ட்ரேட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா தென் யூ வில் கெட் அ மாஸ்டர் அக்கௌண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைவ் அக்கௌண்ட் மாதிரி விச் இஸ் சிமுலேட்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் டார்கெட்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்களோ அதில் வந்து 80% கொடுப்பாங்க. இப்போ லெட்ஸ் நீங்கள் $10,000 நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா $10,000 வந்து உங்களுக்கு $8,000 வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் ஆஸ் அ பேட். மிச்சம் $2,000 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் தம். ஸோ இது என்ன ரூல்ஸ் இருக்குன்னா சேம் 5% டெய்லி லாஸ் இருக்கக்கூடாது, 10% இருக்கக்கூடாது. இதில் இடன் ரூல் வந்து இருக்கு என்னன்னா அது இதில் மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க எப்பவுமே மாஸ்டர் அக்கௌண்ட்டில். தட்ஸ் வை ஐம் சேயிங் இட். ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் வந்து 3% மாதிரி ரிஸ்க் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ட்ரேடுக்கு $3,000 மேலே ரிஸ்க் இருக்கக்கூடாது. பட் நீங்கள் $500 லாஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. இப்போ கோல்டில் ஒரு ட்ரேட் வச்சுருக்கீங்க, அதில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் லாஸ் $3,000 மேலே போச்சுன்னா அக்கௌண்ட் வந்து ப்ரீச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு கோல்டு ட்ரேடுக்கு 2,500 2,000 அப்படி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நியூஸ் ட்ரேடிங் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டில் பண்ணாதீங்க. இந்த 2 அக்கௌண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே அப்ளிகேபிள் அண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மாஸ்டர் அக்கௌண்ட்டை தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் போச்சுன்னா ஸ்லிப்பேஜ் ஆகி அக்கௌண்ட்டே முடிச்சிடும். இது எனக்கு நடந்திருக்கு. நான் 3 மாஸ்டர் அக்கௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்வேஸ் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் டோன்ட் ட்ரேட் நியூஸ். ஓகே, அண்ட் சொல்ல போனால் வந்து லைக் ஃபண்டிங் பிப்ஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி மாஸ்டர் அக்கௌண்ட் நீங்கள் நியூஸ் ட்ரேடிங் வந்து ஒரு 5 minutes பிஃபோரும் 5 minutes ஆஃப்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது, க்ளோஸ் ஆர் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதாவது 6 மணிக்கு நியூஸ்னால் 5:55க்கும் 6:05க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது. என்னுடைய சஜஷன் பெஸ்ட் அவாய்ட் நியூஸ் ஆன் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. முதல் மெயின் விஷயம் என்னன்னா துபாய்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். யூ ஆல் நோ. அங்கே இங்கே இப்போதைக்கு எப்படி நான் வந்து இந்தியன் அவுட்டில் இருக்கேன். பட் ஐ வில் ஷிஃப்ட் துபாய். இந்த ஃபண்டிங்ஸ் வந்து தே ஆர் இன் துபாய். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. துபாயில் யாருமே உங்களுக்கு ஏமாற்றவும் மாட்டாங்க. ஸோ அதேமாதிரி லைக் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி. ஸோ கண்டிப்பாக வந்து யூ கேன் 100% கண்ண போட்டு நீங்கள் இது நம்பலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைக் ட்ரேடர்ஸ் எடுத்த பேஜ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் எவ்ரிதிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து லிஸ்டட் ஹியர். நீங்கள் அவங்க டிஸ்கவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபண்டிங் பிப்ஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் அவங்க இங்கே லான்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எதாவது டவுட் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா மாடரேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி யூ கேன் இமெயில் தான். இந்த ரிவார்ட் ப்ரூஃபில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யாருக்கெல்லாம் பேர் போகுதோ அவங்க எல்லாருமே வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க.
ஓகே. அண்ட் ஸோ இப்போ உள்ளே போய் பார்க்கலாமா? லாகின் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் லைக் திஸ் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். டோட்டலாக இது வரைக்கும் ஃபண்டிங் டிப்ஸில் மட்டும் நான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $13,460. என்னுடைய ஹையஸ்ட் ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா $7,360 தான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபார்ம் பண்ணல. மேபி ஐ வில் ஸ்டார்ட் அகைன் கைஸ்யா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து $13,460 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $90க்கு போட்டால் கூட ஐ ஹவ் மேட் ஆல்மோஸ்ட் 12 lakhs இன் ஃபண்டிங் பிப்ஸ். ஸோ நம்ம என்ன எப்படி ட்ரேட் பண்ணுறோம், என்ன செஷனில் ட்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ வின் ரேட் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டாக இதில் இருக்கும். எங்கள் அக்கௌண்ட் என்ன பை செஞ்சு கொடுத்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருந்த அக்கௌண்ட்டு லைக் ப்ளோ பண்ண அக்கௌண்ட்டு எல்லாமே காமிக்கும். ஸோ என்னுடைய மாஸ்டர்லாம் நிறையா ப்ளோவில் இருக்கும். இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் இருக்குதா. ஸோ இதை கிளிக் பண்ணால் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். உங்கள் ரிவார்ட் சைக்கிள் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் ரிவார்ட் சைக்கிள் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 80% இல்லை 90% வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட்ஸ் இருக்குது, ஆன் டிமாண்டில் இருக்குது, நியூஸ் ட்ரேடிங் அலோடு இருக்குது. ஸோ நான் என்ன சென்ஷன் எப்பயுமே 80% கோ வித் 2 weeks. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல லீடர் போர்ட் அண்ட் நான் எடுத்த ப்ராஃபிட்ஸ் ஏன்னா லீக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஐ கெட் சம் கமிஷன்ஸ் அவ்வளோ ஓகேயா. ஸோ இது எனக்கு கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சது. அண்ட் நான் எடுத்த பே அவுட்ஸ் ஆன் 2024. 2025 வந்து நான் இது உள்ள காலை வைக்கல, வைப்போம் விரைவில். அண்ட் யா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன். நீங்கள் காம்படிஷன் வந்து இல்லை ஏன்னா ஃபண்டு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல ஓகேஷ் அப்படின்னா ஒரு வந்து காம்படிஷன் வைப்பாங்க. அதில் வந்து டாப் 100ல் வரவங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு $1,500 + 100K அக்கௌண்ட், செகண்ட் வரவங்களுக்கு $1,200 + 100K அக்கௌண்ட், தேர்ட் வரவங்களுக்கு $1,000 100K அக்கௌண்ட். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப் டு 100,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் $100 வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் அதுக்கு இது வந்து ரேண்டமாக கொடுப்பாங்க காம்பன்சேஷனாக. அண்ட் 11th வந்து 20th வரைக்கும் 10K எவால்யூஷன் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ டாப் 20 வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ட்ரேடாக இருக்கீங்க, ஸ்கில் இருக்குன்னா ட்ரை டு கம் அப் அட்லீஸ்ட் டூ சம் ஃபுல் மார்ஜினல் வாட் இட் மேபி ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து லீடர் போர்டு யாரெல்லாம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்திருக்கு போயிருக்கு. இப்போ 100K அக்கௌண்ட்டில் யார் வந்து பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா ரைமி வைன்றவர் வந்து $40,000 பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ் 29 வின்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் வின் ரேஷியோஸ் எல்லாமே இதில் வந்துருக்கும். தென் இது சர்டிஃபிகேட்ஸ் நான் வந்து இதில் பாஸ் பண்ணது அண்ட் பே அவுட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. விச் யூ கேன் ஷேர் ஆன் சோஷியல் மீடியாஸ். அண்ட் கைஸ் ஆல்மோஸ்ட் வெப்சைட். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேட். ஸோ நீங்கள் யாரும் ரெஃபர் பண்ணால் யூ கெட் சம் கமிஷன்ஸ். அண்ட் இதான் வந்து டோட்டலாக ஒரு அவுட்லுக் ஃபார் ஃபண்டிங் பிப்ஸ். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு ஆல். So see you on the next video guys. Thank you and then bye bye. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு இந்த வருஷத்துல. அதை மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு 2026ல பிரஸ் ஆரம்பிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்றேன். தொழிலதிபரா ஆகுறேன். இந்தியாவோட நான் தான்